தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நம் முழங்கால் படியிட்டவுடைய முகத்தை தேடுவோமே. ஆமே. நம்முடைய கரங்களை கும்பிட்டவுடைய திருமுகத்தை நாம் நாடுவோமே. அவருடைய மகிமை நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்ளட்டுமே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லோர்ட். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சொல்லுங்கள். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறையில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நிராகற்றினீரே. குறையில்லாமல். தேங்க்யூ ராஜா. தடையெல்லாம் நிராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. சேர்ந்து சொல்லலாமா? உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. தகப்பனே, அற்புதமான இந்த காலை நேரத்தில் நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் மகிமையினால கர்த்தர் நிரப்புங்க. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்று சொல்லி ஆண்டவரை முழு மனதோடு இணைந்து பாடுங்கள். அவருடைய அன்பின் சமூகத்தை நாடுங்கள். அவருடைய அடிமைகளாய், அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய். ஆமேன். அவர் மேல் இருக்கிற அந்த அன்பில் நாம் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. இணைந்து பாடுங்கள். அவரை நாம் உயர்த்துவோம். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 25வது பாடல். இணைந்து கர்த்தரை பாடுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரம் தட்டி. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்முடைய கர்த்தர் அளவற்ற அன்பினால் நம்மை அணைக்கிறார், எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிறைக்கிறாரே. எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துகிறவரே, என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே, நடக்கும் வழிதனை காட்டுகிறவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. எல்லாரும் இணைந்து நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே ஆமே. நல்ல கையை தட்டி இணைந்து ஓ கர்த்தர் செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. நல்லா சேர்ந்து சொல்லுங்க. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஓஹோ அழுகையை களிப்பாக. ஹல்லேலூயா. அடைக்கலமே ராஜனே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே.
ஹல்லேலூயா. உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை. ஆமென். உற்சாக ஆவி என்னை. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான். கையை தட்டி கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவரை இந்த தேவ மனிதர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அடைக்கலமே. என்னது? இப்படி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னது? இந்த உலகத்துல ஒரே ஒரு அடைக்கலம் உண்டு, அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எந்த நிலையிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா வரும்போது நீங்க ஒண்ணு சொல்லணும், நான் ஒரு அஜெண்டாவோட உங்ககிட்ட வரமாட்டேன், நான் உங்ககிட்ட என்னை விட்டு கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து இருதயத்தை திறந்து வாஞ்சித்து சொல்லுங்க. இனி நீர் எதையாவது மாத்துவீரா? அதெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அவருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. சில நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா, இங்க பாரு நீ பாட்டுக்கு வா, ஓவரா பேசாத, ஓவரா மூளையை போட்டு குழப்பாத. அப்பாவுக்கு தெரியாதா, அம்மாவுக்கு தெரியாதா? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, படைச்சவருக்கு அது நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அவர் பார்த்துக்கிடுவாரு. யார் பார்த்துக்கிடுவாரு? ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதத்துல இருக்கிற சில வழிமுறைகளை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் எங்க இருக்குது? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஆக்சுவலி குறைவுபட்டதுங்கிறது உண்மை. இந்த அம்மா போய் சொல்றது என்ன சொல்லுது? இல்ல அப்படின்னு சொல்லுது. ஏசப்பா என்ன சொன்னாரு? ஸ்திரியே, எனக்கும் உனக்கும், நான் இங்க தேவ மகனா வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்லுவதில் அல்ல, நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமா இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு? நான் அற்புதத்தை செய்வேன், அந்த நேரம் இன்னும் வரல, உன் வாழ்க்கையில அற்புதம் தேவை என்பது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய காரியத்துல என்ன செய்யணுண்டு யாருக்கு தெரியும்? அவருக்கு போய் நான் ரொம்ப ஜெபத்துல நீங்க ஞாபகப்படுத்தினா போதும், மற்றபடி அவரை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. நீங்க அவரை போய் அடிக்கடி உறவாடணும். என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவரை தொந்தரவு பண்றோம். பாத்தியல ஆண்டவரே, இவ இப்படி திட்டா, பாத்தியல ஆண்டவரே அவ விட்டுட்டு போயிட்டா, பாத்தியல ஆண்டவரே இவங்க மறந்துட்டாங்க, இதான் சொன்னேன், உங்களை நம்பி வந்தா இவங்களா இப்படி காயப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் போய் அவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். ஆமென். உன்னதமானவர் மறைவிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்ந்திடுவேன், எங்கும் வெற்றி நான் கண்டிடுவேன் என்று பாடுவோமா? உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே. சொல்லுங்க, உன்னதமானவர்
ஓஹோ சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே, தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே. லாலா லலா லாலா சத்தமா லலலா லலா லாலா லாலா லலா லாலா லலலா லலலா. இன்னும் சத்தம் உயர்த்தி லாலா லலா லாலா லலலா லலா லாலா லாலா லலா லாலா லலலா லலலா. ஆண்டவர் எனது அடைக்கலமானா, நான் நம்பும் கோட்டையும். சொல்லுங்க, நான் நம்பும் கோட்டையும். ஓ வேட கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேட கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார், தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே. அப்படிதான் நல்ல கையை தட்டி சர்வ ஓஹோ தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே, தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே. நமது சிறகால் அவர் அரவணைக்கிறார், ரெக்கையின் கீழே அமரச் செய்கிறார். சொல்லுங்க, தமது சிறகால் அரவணைக்கிறார், ரெக்கையின் கீழே. ஓஹோ தமது மல்கரதொலரோ கரதலரவ. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம். ஓஹோ சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் ஹல்லேலூயா சர்வ மல்கரதொலரோ உன்னத மறைவினிலே கரபதலர கலர. ஓஹோ உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே, தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே. என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும், ஹல்லேலூயா. ஓ பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே. சொல்லுங்க, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. உன்னதமானவர் ஹல்லேலூயா சர்வ வல்லவர் நிழல்தனிலே, உன்னதமானவர் மறைவினிலே. ஆமென். சகதல கரநலமோ தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன், தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க, தமது பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார்.
கைகளில் ஏந்திடுவார், தாங்கிடுவார். உன்னதமானவர். ஆமென். ஓஹோ ரமண தலரா தியம்பலரலஹதரலஸ்யதரனலபோ. ஓ தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காண்கின்றே. தங்கி உறவாடி மகிழ்கின் மல்பரஸ்யதரனலமா. சொல்லுங்க லாலாலா. தலைக்கு மேல கைய தட்டி லலலாலா. முழு மகிழ்ச்சியோடு லாலாலா. ஓ லலலாலா. சத்தமாய் லாலாலா லலலாலா லலலாலா. சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவே, சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில், சொல்லுங்க, சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவர். ஓஹோ சர்வ வல்லவர். ஆமென். உன்னதமானவர். ஹல்லேலூயா. நிழல் தனிலே தங்கி உறவாடி எங்கும் வெற்றி நான் காண்கின்றே. தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான். லாலாலா. நீங்க பாடுங்க லலலாலா. இன்னும் சத்தமாய் லாலால. அப்படிதான் முழு மகிழ்ச்சியோடு லலலாலா. இன்னும் சத்தம் உயர்த்தி லாலாலா. ஒரு மனதலரஸ்யதல கரபு. ஓ லாலாலா. ஏமே லலலாலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? அந்த உன்னதமானவரின் மகிமையை, அந்த பிரசன்னத்தை, அந்த ஆளுகைய. ஓ ரலரா தரனலமா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஓ என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைத்தவரே. ஆமென். அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைத்தவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையா. இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி செய்பவரே.
யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே உண்மை உள்ளவரே, ஓ நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மையுள்ளவரே உண்மையுள்ளவரே, ஆமென் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூணாய் வருபவரே வாழ்க்கை பயணத்திலே பாடுங்கள் தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் என்னை ஆட்கொண்டே கரபல கரதலரல கலடரலல உண்மையுள்ளவரே உண்மை உள்ளவரே, ஆமென் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மை உள்ளவரே நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, ஓ சொல்லுங்க உண்மையுள்ள அப்பா நன்மைகள் செய்பவரே, ஒலமர கதலர கலரல கல செய்பவரே, ஓ என்றும் நன்மைகள் செய்பவரே ஹalleluya ஹalleluya முடிஞ்ச மட்டும் கண்ணை மூடி உங்களுடைய வலது கரத்தை நல்லா உயர்த்தி தனிமை வாட்டும் போது நல்ல துணையாய் இருப்பவரே கர்த்தருக்காக வாழும்போது நீங்க தனிமையா நிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூட கலங்காதீங்க. ஏன்னா நீங்க தனியே இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 8 அழகா இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்கிறபடியினால் என் அப்பா என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அப்படியே கண்களை மூடி வலது கையை உயர்த்தி நீங்களும் அந்த வசனத்தை இன்னைக்கு சொல்லலாமே. யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னை தாயின் கருவில் சுமந்தவர், தாயின் கருவில் வைத்தவர், தாயின் கருவில் உருவாக்கினவர், என்னை அவருடைய திட்டத்தின்படி பிறக்க பண்ணினவர், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிறவர். சொல்லுங்க, அவர் தனியே இருக்க என்னை விடவே இல்லை. சொல்லுங்க, நான் தனிமை அல்ல. கர்த்தருடைய உறவு இல்லாட்டா தனிமை வாட்டும். கர்த்தருடைய உறவு வந்துடுச்சுன்னா நீங்க தனியா இருந்து அவரோட வேதம் வாசிக்கிறத, ஜெபம் பண்ணுகிறத ஆமென் விரும்பி பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட ஆரம்பிச்சிருவீங்க. பரிசுத்தமும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இல்லை என்றால் அது நரகத்துக்கு கொண்டு செல்லும் பாதை, இழப்புகளுக்கு கொண்டு செல்லும் பாதை. ஆண்டவரே, நீர் என்னோடு தங்கிகிறோம், நான் உம்மோடு இருக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும்ப்பா. நன்றி ராஜா. உங்களை குறித்து மேன்மையான திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களை குறித்து மகிமையான நோக்கம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்யும்படிக்கு அவர் காத்திருக்கிறாரு. கர்த்தருடைய கையில கொடுங்க. நன்றியப்பா. ரகதர மனமா பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி
பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. மண்ணான மனுஷன்னா என்னால் ஏதும் ஆகுமா? சேர்ந்து பாடுவீங்களா? மண்ணான மனுஷன்னா என்னதெதும் ஆகுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஏசையா, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. எவ்ரிஒன் என்னை குறித்து ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா. அதுக்காக ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறீங்கப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்காக நீங்க மரிச்சிட்டீங்க ஆண்டவரே. கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா? எனக்காக நீ என்ன செய்தா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றோர் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை. வலது கரத்தை உயர்த்தி பாடுவீங்களா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ. உனக்காக நான் மரித்தேனே, என்ன செய்தா? எனக்காக நீ. எனக்காக நான் மரித்தே. ஆண்டவரே பாடுகிறாரே, எனக்காக நீ என்ன செய்தா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ. எனக்காக நீ. உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தில் இன்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக எனக்காக என்ன செய்தா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா? எனக்காக. ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார்,
உலகத்தின் மேன்மையை அற்பமாய் நீ நினைக்க மாட்டாயா? ஒரு நிமிஷம் கையை கும்பிடுங்க தேவ பிள்ளைகளை. இந்த உலகத்துல நீ மேன்மை இல்லாம இருக்கிறதுனால அற்பமா நினைக்கிறத நீ கண்டுகிடாதம்மா, கண்டுகிடாதீங்க ஐயா. அவங்கள விட்டு நவளுங்க. அதுதான் துன்மார்க்க ஆலோசனைக்கு விலகிறது. உனக்கென்று தேவனை கையை பிடிச்சிக்க, தேவனோட இருக்கிற மக்களோட வாழ கத்துக்க, உன் வாழ்க்கை இன்பமா இருக்கும். உம்மை நேசிக்கிறேனப்பான்னு சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேனப்பா. தேங்க்யூ Lord. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடா இருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடா இருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். ஓ, ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். சத்தமா பாடுங்க. எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் என்றும் அதை விசுவாசத்தோட பாடுங்க. காப்பார், உன்னை ஆத்துமாவே கலங்காதே, கலங்காதே, உன்னை காத்துக் கொள்ளுவா, காத்துக் கொள்ளுவா, நித்தியம் வரைக்கும் காத்துக் கொள்ளுவா. ஆசையா கரங்களை உயர்த்தி இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா. சத்தமா பாடுவீங்களா? முடிஞ்ச மட்டும் நேர் முழங்கால் போடுங்க. நீங்க ஆரோக்கியமானவங்கன்னா நேர் முழங்காலே ஆராதிங்க, இல்லைன்னா எழுமி நில்லுங்க. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம். குட்டி தம்பி பாடு, வாலிபனே உணர்ந்து சொல்லு. பேச்செல்லாம் ஈஸ்வரே, உங்க சத்த உயரட்டும் ஐயா. உன்னத தேவனே எங்கேசு ராஜரே. பாடுங்க பாடுங்க. உம்மோடு இணைந்திட உள்ளம். அப்பா, ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒவ்வொரு வாலிபனையும் உலகத்துக்கு பின்னாடி ஓட விடாதீங்க. உம்மோடு வைத்துக் கொள்ளுங்க. பெரியவர்கள் உம்மோடு வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உம்மோடு இணைந்திட உள்ளம். இன்னும் நீச்சலாலத்துக்கு போய் மறுரூபமாக்கிடோ மகிமை. எல்லா கண்ணை மூடி சொல்லுங்க. மகிமையின் மேகமே, ஒரு மாற்றும் தெய்வமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற
புது சிருஷ்டியாயிருக்கிறானே. கண்களை மூடி வலது கையை உயர்த்தி, என் பழைய ஜோஸ் மரிச்சிட்டானா? உங்க பேரை சொல்லி கேட்டு பாருங்க. இன்னும் பழைய சினிமா, பழைய சீரியல், இன்னும் பழைய வைராக்கியம், இன்னும் பழைய அந்த பிரிவு இந்த பிரிவு எல்லாத்தையும் சிலுவையில் அறைஞ்சிட்டு எனக்குள்ள இயேசு வாழணும் விட்டு கொடுங்க. எனக்குள்ள உம்முக சாயலா ஒரு மாற்றம் அப்படிதான் அத்தனை பேருமாய் உம்முக என்னை ஒரு மாற்றம் தெய்வமே. தலைகளை உயர்த்தி முழங்கால நின்று கையை உயர்த்தி இரவெல்லாம் உமக்காக துடிக்குதையா நிறைவெல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேனையா. தேங்க்யூ அப்பா. இந்த உள்ளான விடுதலைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி நேசித்தீர். நாங்களும் கடைசி வினாடி வரை இந்த பூமியில உமக்காக வாழ உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய கையில எங்களை தாரை வார்க்கிறோம் ஆண்டவரே. ஜீவபலியா எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்பிக்கையோட ஆமென். கலங்கும் நேரங்களில் ஆறுதல் படுத்திடுவே. நீ இல்லாமல் ஒன்றுமில்லை, எல்லாம் என் இயேசுதானே. நீரில்லாமல் ஒன்றுமில்லை. ஒரு நிமிஷம். எல்லாமே இயேசுதான், இயேசுதான், என் இயேசுவேதான். எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீ, தைரியம் நீந்திட்டீ. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீ, தைரியம் நீந்திட்டீ. சஞ்சலம் இரவு மறைந்தது, எல்லாமே எனக்கு இயேசுதானே. சஞ்சல இரவு மறைந்தது, எல்லாம் எனக்கு இயேசுதானே. எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். சொல்லுங்க எல்லாம் இயேசுப்பா. எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். நம்பிக்கையோட விசுவாசம். புரியுதோ புரியலையோ, நான் செகண்ட்ஸ் பாடும்போது என் பின்னால பாடிடணும். டிவி இருக்குல்ல, பார்த்து பாடுங்க. பலவீனத்தில் என்னை தாங்கும் கிருபை பெரிதல்லோ. பலவீனத்தில் என்னை தாங்கும்
இயேசு. சூப்பரா பாடுறீங்க. உம்மை போல் யாரை கண்டதில்லை, எல்லாமே எனக்கு இயேசுதானே, எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான், எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். இன்னொருக்க பாடுவோமா? கூப்பிட்ட நாளில் பதில் தந்தி, தைரியம் ஈந்திட்டி, கூப்பிட்ட நாளில் பதில் தந்தி, தைரியம் ஈந்திட்டி, சஞ்சலம் இரவு மறைந்தது, எல்லாமே எனக்கு இயேசுதானே. சூப்பர். சஞ்சலம் இரவு மறைந்தது, எல்லாமே எனக்கு இயேசு. சத்தமா பாடுங்க. எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான், எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். பலவீனத்தில் என்னை தாங்கும் கிருபை பெரிதல்லோ, பலவீனத்தில் என்னை தாங்கினார்ல அவருடைய கிருபை, கிருபை பெரிதல்லோ, உம்மை போல் யாரையும் கண்டதில்லை, எல்லாமே எனக்கு இயேசுதானே, உம்மை போல் யாரும் கண்டதில்லை, எல்லாமே எனக்கு இயேசுதானே, எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான், எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியத்தில் நீ எப்படி இருக்கிற? கவலைப்பட்டு போயிட்டு இருக்கிற. ஆமென். ஆனா தேவையானது ஒன்றே. ஆமென். எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். அநேக காரியங்களை குறித்து ஒரு கலக்கம், கவலை, சோர்ந்து போன நிலைமை. ஆமென். ஆண்டவர் சொல்ற அநேக காரியங்கள்ல இன்னைக்கு காலையில நீ கவலைப்பட்டு வந்திருக்கிற. இன்னைக்கு சங்கீதம் 40 என்ன சொல்றது தெரியுமா? அவர் மேல எப்படி இருக்கிறார்? நினைவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. படிங்கக்கா அந்த வார்த்தை. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிற அவருடைய பாதத்தை தெரிந்தெடுத்து கொண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை தெரிந்தெடுத்திருக்கிற மரியாளை போல உங்களுக்கு, ஆமென், உங்கள் மேல் அவர் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எல்லாமே இயேசுதான், இயேசுதான், இயேசுவேதான். மரியாள் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்திலே கிடப்பாங்க. அவருடைய பாதத்திலே கிடப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் அவங்க வீட்டில் தான் அடிக்கடி ஜெப கூட்டம் நடக்கும். அப்படி தானே? தேவனுக்கு ரொம்ப ஆக்சுவலி இன்னைக்கு வர முன்னால் இங்கே உட்கார முன்னால் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னேன். ஆமென்.
ஆண்டவர் சொல்லு, உங்கள் மேல் நான் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கேன்னு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே காத்துப்பா. அவங்க வீடு தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் ஜெப கூட்டம். ஆமென். தேவனுக்கு பிரியமான ஒரு வீடு. தேவன் மார்த்தாள் மேலும் மரியாள் மேலும் லாசரு மேலும் எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார். ஆமென். ஒரு அன்பான குடும்பம், தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஒரு தொடர்புள்ள ஒரு குடும்பம். ஆமென். தேவனோடு கூட நெருங்கின தொடர்புல இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தின் மேல் தேவன் நினைவாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே நினைவு தேவன் மட்டும்தான். ஆமென். அப்படிதானா? எத்தனை பேருக்கு தேவன் நினைவு? ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகா வந்து பாட்டு பாடும்போது, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பச்ச, எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். தேடுறோம் இல்லையா? ஆமென். ஆண்டவர் வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்க கூட இருப்பேன், ஆனால் கொஞ்ச நாளில் நான் போயிடுவேன், பரத்துக்கு ஏறிடுவேன். அப்போ நீங்கள் என்னை தேடுவீங்க, அப்போ நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் உங்களுக்கு சமீபம் இருக்கும் போதே, தேவன் பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் போதே அவங்களை பிடிச்சிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேடுறவங்களுக்கே கிடைக்கிறது கஷ்டம். இரவும் பகலமா தேடுவாங்க தேவ பிரசன்னத்தை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்துகிட்டு தேவனை பார்க்கறது சில நேரத்துல ரொம்ப கஷ்டமாயிருது. ஆனா தேவனே தேடாம இருந்தா எப்படிங்க தேவனை நாங்கள் அனுபவிக்க முடியும்? எப்படி தேவனை அனுபவிக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில காரியங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. அது அவரு தான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர் யாரும் பார்த்திராதவர், கண்டிராதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னமும் நடுவில் இருக்குதுங்க. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் எப்பொழுதும் ஞாபகம் தேவனாதான் இருக்கும். ஆமென். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உள்ள வளரணும்னு நினைச்ச ஒரு குடும்பம், தேவனோடு கூட நெருங்கி இருந்த ஒரு குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் லாசர் மேல தேவன் ரொம்ப அன்பா இருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம். இந்த உலகத்துல தேவனை அறிஞ்சிற பிள்ளைகளை விட, அறியாத பிள்ளைகளை விட தேவனை அறிந்து பயபக்தியா நடக்கணும். சின்ன காரியத்தில் கூட தேவனுடைய மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆயிரம். ஆமென். சொல்லுங்க. நெருங்க நெருங்க தான் போராட்டங்களும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எந்த போராட்டங்களும் பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதத்தை நம்ம வாயில தான் வச்சிருக்கிறார். அவ்வளோதான். அவர் சொல்லார், அந்த மலையை பார்த்து நீ என்ன சொல்லு, அவ்வளோதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவ்வளோதான். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 3வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், யோவான் எழுத சுவிசேஷம் 11வது அதிகாரம். அப்போ சகோதரிகள் என்று சொல்றதை விட நான் மரியாள்னு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். மரியாள் ரொம்ப தேவனோட டிப்பு. அப்போ அவங்க சகோதரனுக்கு ரொம்ப முடியலை. அப்போ என்ன பண்ணுறா? தேவனிடத்தில் சொல்லி விடுகிறாள். ஆமென். என்ன இல்லை, லாசருக்கு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. இவன் மனதில் எப்பொழுதும் தேவன் தான், எப்பொழுதும் தேவனுடைய நினைவாகவே இருப்பாள் மரியாள். பெரிய ஒரு கஷ்டம் நடந்துட்டு இருக்குது வீட்டில். அப்போ சொல்லி விடுவா. அப்பெல்லாம் ஆண்டவருக்கு அவரை போல பெரிய ஊழியக்காரரு. அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல முடியாது. அங்க இங்க எங்கேயோ ஒரு இடத்துல
ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி இருக்க மாட்டார். ஆனாலும் எங்க இருக்கிறாங்க, ஏன் இது இருக்கிறாருன்னு விசாரிச்சுட்டு அமுச்சு விடுறா. அமுச்சு விட்ட பிறகு கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்க அப்போ நினையாத காரியங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. தேவன் அந்த குடும்பத்தின் மேல ஞாபகமாவே இருக்கிறார். ஆனா குடும்பத்துல வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள். சில நேரத்துல குடும்பத்துல வர்ற நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது உண்மையா தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா, தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரா? சில நேரத்துல அதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் சிலர் சொல்லுவாங்க, உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்தா ஏன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சில நேரத்துல யோசிக்க நேரிடும். அப்படிதானே? ஆனா இங்கே பாருங்க, அதே ஒரு பிரச்சனை தான் அந்த குடும்பத்திலையும் ஏற்பட்டிருக்குது. ஆனா இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவா இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம அப்பா மேல எப்பவுமே ஞாபகமா தானே இருக்கிறார். அப்போ சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் டெய்லி நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, இப்பவும் சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, இது இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த இழப்பு தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவானது. ஆமென், அல்லேலூயா. நம்ம அது எப்பவுமே கன்ஃபஸ் பண்ணணும். தேவன் என் மேல ஞாபகமாவே இருக்கிறார். ஞாபகமா இருக்கிற வீட்டில் வீட்டில் எல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா? கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க. 6வது வசனம். கேள்விப்பட்டார்ல, அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறவர். மார்த்தா மரியா வீட்டில் இப்படி நடக்கும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் சொல்லி விடுறாங்க, அவருக்கு தெரியும். ஆனாலும் தாமதிக்கிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். சில வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும், இன்னைக்கு அற்புதத்தை பார்க்குறேன், நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பேன், இன்னைக்கு விடுதலை அனுப்பேன், நாளைக்கு விடுதலை எனக்கு ஆண்டவர் தருவார். இப்படியே நிறைய காரியங்கள், நிறைய நாட்கள் போயிடுச்சு. யார் யார் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு சோர்ந்து வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அந்த விஷயத்தின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை விளங்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அங்கே மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? சொல்லி விட்டாச்சு, ஆண்டவர் வந்துடுவார், ஆண்டவர் வந்துடுவார், ஆண்டவர் வந்துடுவார். எத்தனை இடத்துல தெரியுமா? இப்போ அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும்போது சில குழந்தை செல்வத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலைகள், ஆசீர்வாதங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிற காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் தேவன் தாமதிக்கிறார்னா அதில் அவருடைய திட்டம் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என் விஷயத்தில் தாமதமாக இருக்கவே மாட்டார். நீங்கள் அழகாக ஒரு வசனம் மட்டும் இது நடுவில் வாசிக்க சொல்கிற. பிரசங்கி 3வது அதிகாரம் ஞாபகம் வருதுனால சொல்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லுங்க, எனக்கு ஒரு சமயம் என்று ஒன்று இருக்கு. சொல்லுங்க, தாமதமாயிட்டுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, என்னுடைய நேரத்தில் எல்லாமே தேவன் குறிப்பிட்டிருக்க நேரத்தில் கரெக்டாக நடக்கும். ஆமென். 3:11 வாசிங்கக்கா. இது எப்போவுமே கல்யாணத்துக்காக எடுத்துக்கிடுவோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, படிங்கக்கா. ஃபர்ஸ்ட் இந்த படிங்க. அவர் சொல்லுங்க, அவர் சகலத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும். ஆமென், சகலத்தையும் படிங்கக்கா. அதின் காலத்தில் நேர்த்தியாய்
நேர்த்தியாய் செய்திருக்கேன். சொல்லுங்க, என் வாழ்க்கையில அதின் நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை நேர்த்தியா செய்கிறவர் என் ஆண்டவர். ஆமென். என் ஆண்டவர் ரொம்ப பர்ஃபெக்டானவர். புரியுதா? வானத்துக்கு வண்ணத்தை பூசினவர். புரியுதா? விருட்சத்து அது எதிர்க்கலாம் ட்ரீஸ்க்கெல்லாம் கலரை கொடுத்துருக்கிறவர். எத்தனை விதமான பூக்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் வண்ணத்தை தீட்டிருக்கிறவருங்க. சந்தோஷமா இருக்கா? எல்லா பச்சைகள், எத்தனை பச்சைகளை நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அடிச்சு வச்சிருக்கிறாரு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. என் தேவன் செஞ்சது எல்லாமே பர்ஃபெக்ட். நாங்களும் பர்ஃபெக்ட் தான். நாங்கள் எந்த கலர் இருந்தாலும் பர்ஃபெக்ட் தான். நாங்கள் குள்ளமாக இருந்தாலும் பர்ஃபெக்ட் தான். நாங்கள் ஹைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அப்படி தான் நான் இருக்கிறேன். சிலர் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும், கருப்பாக இருக்கிறேன், இப்படி நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? சொல்லுங்கள், என் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. என்னத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறார்? ஆமென். அதுக்கு அடுத்துக்கா? ஆ ஆ பார்த்தீங்களா? எங்கே வச்சிருக்கிறார்? உள்ளத்தில் வச்சிருக்கார். சொல்லுங்க, எனக்கு வேண்டிய அற்புதம் நன்மை எல்லாம் எனக்கு தெரியாது, புரியாது, தாமதம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவருக்கு எங்கே இருக்கு அதெல்லாம்? அவருடைய ஹார்ட்ல. என் கர்த்தர் எப்பொழுதும் ஞாபகமாகவே இருக்கிறார். என்னை குறித்து எங்கே வச்சிருக்கிறார்? ஹார்ட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய குடும்பத்தை எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர்? ஹார்ட்டுக்குள்ளே நிறைய வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்க, என் வீடை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ண மறந்துருமா? ரத்தத்தை பம்ப் பண்ண இருதயம் மறக்குமா? சொல்லுங்க, மறக்குமா? மறந்தால் உயிர் போயிடும். மறக்கவே மறக்காது, உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்படி தானே? அப்போ சொல்லுங்க, என் தேவன் நான் இந்த உலகத்தில் எத்தனை நாள் என்னை திட்டமிட்டு வச்சிருக்கிறாரோ அத்தனை நாள் என் உயிர், என் ஹார்ட்டு எப்படி என் பாடியில் இருந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுதோ அது மறக்காதோ, அப்படி என் தேவன் என்னை மறக்கவே மாட்டார். ஆமென். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. மரியாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ வருவா, அப்போ வருவார், இப்போ வருவார், அப்போ வருவார். வரவே இல்லை. மறுபடியும் 2 நாள் வெயிட்டு. அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ணார். தெரியாதனால இவ என்ன பண்ணுறா? எதிர்பார்க்குறா. சில நேரத்தில் நமக்கு தெரியலை, எதிர்பார்க்குறோம். அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால தாமதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நீர் பார்க்க தான் போகிறீங்கங்க. ஆமென். நினைவா இந்த தெய்வம் என்ன பண்ணுறார்? தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டுட்டு மரியாளை வீட்டுக்கு வர்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஞாபகமாகவே இருக்கிறதுனால அவருடைய கண்கள் எல்லாம் மரியாளை நோக்கி, அவன் வீடை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. வர்ற வழியில் மார்த்தாளை பார்க்குறார். மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் உள்ளவளாக இருன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் கல்லறைக்கிட்ட போகலைங்க. அவருடைய கண்கள் எல்லாம், அவருடைய ஞாபகம் எல்லாம் மரியாள் மேலே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அழகாக நீங்கள் அவர் அங்கே இருந்தார் என்ற ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அது வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மார்த்தாளை பார்த்து கல்லறைக்கு போகல. மார்த்தாளை எங்கே சந்திச்சாரோ அந்த இடத்துல தான் மரியாளுடைய ஞாபகமாகவே நிற்கிறார் மரியாளை பார்க்கறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நினைவெல்லாம் மரியாளை பார்க்கணும். ஏன் தெரியுமா? மரிச்சு 4 நாள் ஆச்சுங்க. அவன் தம்பிக்காக அழுது அழுது அழுது, தேவனுக்காக எதிர்பார்த்து, சகோதரனுக்காக அழுது அழுது அவளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. அவளால் ஆண்டவர் வருகிறான்னு சொல்ற நேரங்களில் எழும்பி ஆண்டவரை சந்திக்க கூட பலன் இல்லை. மார்த்தாள் எழும்பி ஓடிட்டா. மரியாளுக்கு முடியல. அந்த அளவில் மனதில் வேதனையை சுமந்துக்கிட்டு வெயிட் பண்ணுறா. சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது
சில நேரத்தில் பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான அநேக இழப்புகளை ஏற்படும் போது எதுக்குமே பலன் இல்லாமல் மனசு சோர்ந்து போயிடுறது. எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியாது, எந்த விஷயமும் பெருசாக தெரியாது. ஆண்டவரே வர்றாரு, இவளால் எழும்பி போகிறதுக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவரோ மரியாளுக்காகவே, ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்காக வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்றார. ஏன் தெரியுமா? அவளும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா என் தெய்வத்துக்காக. வெயிட் பண்ணி அழுது கண்ணில் எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளான காயங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். உன்னுடைய இழப்புகள் எல்லாம் நல்லா தெரியும். எல்லாம் மிஞ்சி போயிட்டு, எல்லாம் கைமீறி போயிட்டு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலன்னு அழுறலாம், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். கிருபையா இன்னைக்கு வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க. சொல்லுங்க, கர்த்தருடைய கால் இன்னைக்கு என் வீடை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆமென். தாமதமாயிட்டு எல்லாத்தையும் இழந்துச்சேன். வாழ்க்கையில் இழந்தது சிலது திரும்பி பெற முடியாதுங்க. ஆனால் சொல்லுங்கள், என் தேவனுடைய கால்கள் என் ஊர் பக்கம் வருது. என் தேவனுடைய கால்கள் நல்லா இருக்கும் போது இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த போது கூட என் வீட்டுக்கு வரும். ஆமென். எனக்காக வெயிட் பண்ணோம். சொல்லுங்கள், ஆன் த வே டு மை ஹவுஸ், ஆன் த வே டு மை மிராக்கிள். தேவனுடைய கால் எங்கே இருக்குது தெரியுமா? உங்களுடைய அற்புதத்தின் வழியில் இருக்குது. ஆமென். நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அடுத்துள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க. இது தேவ எத்தனமாக நான் சொல்லிகிட்டு இருக்க காரியம் எதுவுமே நான் மெசேஜாக கொண்டு வரல. அப்போது அவள் போய் அதுக்கு 31 வாசிங்க. நீங்கள் 28வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆமென். உங்கள் மேலே ஞாபகமாக இருக்கிற தெய்வம்னு சொல்கிறார். போதகர் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் 1000 பேர்கள், கோடி பேர்கள் அற்புதத்துக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேக காரியங்களுக்கு பின்னால் போகிறாங்க, தங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை பெறும்படியா. ஆனால் தேவனை எதிர்பார்த்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், போதகர் வந்திருக்கிறார். நான் போய் அவரை சந்தித்தேன், ஆனால் அவருடைய கண்களோ உன்னே தான் தேடுகிறது. ஆமென். போதகர் வந்திருக்கிறார். யாரை அழைக்கிறார்? உன்னைத்தான் அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் கடக்கிற என்னை அவருடைய கண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வருவாள், எப்பொழுது நான் அவளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய அழுகை நாளும் தேவனுக்கு தெரியும். ஆமென். நான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் அழுதுட்ருக்கேன். இல்லை, என்னோடு கூட என் தேவனும் சேர்ந்து அழுவா. ஆமென். என் பலவீனத்தில் என்னோடு கூட துணையாக இருக்கிறவர் என் ஆண்டவர். ஆமென். நான் அழுகேன் பள்ளத்தாக்கில் போகும்போது என்னோடு கூட நடந்து வருகிறவர் ஆண்டவர். நடந்து வர நேரத்தில் என்னை குற்றப்படுத்துகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க. நெக்ஸ்ட்டு அவள் என்ன பண்ணுறா? அதை கேட்ட உடனே தன்னை பலப்படுத்தி கொண்டு சீக்கிரமாக எழும்பி தேவனிடத்தில் வந்தா. சொல்லுங்க, என்னுடைய இழைப்பை விட, என்னுடைய பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர். ஆமென். நான் உட்கார்ந்து அழுது எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறது இல்லை. இது தேவனுடைய நேரம். சொல்லுங்க, இது தேவனுடைய நேரம். அந்த நேரத்தில் என்னை சந்திக்கிற வர்ற நேரங்களில் நான் பலப்பட்டு போக வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவளை கண்டவுடனே அவளுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. சில நேரங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் உண்மையாக எங்கள் கூட இருந்திருந்தா இந்த பாதையில் நாங்கள் போயிருக்க வேண்டாம் அப்பா. உண்மையாக நீர் என் மேலே அன்பாக இருக்கிறீரா? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளோ பாடுபடுறேன்?
உங்களை நேசிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறலைன்னு யாராவது சொல்லியிருக்கிறோம். போதகர் வந்து உங்களை அழைக்கிறார். அன்றைக்கு மரியாள் வந்த உடனே வேறு எதுவுமே பேசலை, பாதத்தில் அப்படியே விழுந்துடுறான். ஆமென். அதெல்லாம் கிரகிச்சு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் வருதுங்க. ஆமென். மரியாளை போல ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய துயரத்தை எல்லாம் சொல்லிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்கள் விஷயத்தில் என்னைக்கு தாமதிக்கவே மாட்டார். தாமதிக்கிறாருன்னா தேவனுடைய நாமம் உன் வாழ்க்கையில் மகிமை அடைய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? கீழே உள்ள வசனத்தை அவள் அழுகிறதையும் புரியுதா? எமோஷனில் அல்ல ஆண்டவர். எமோஷனில் நிறைய பேர் அழலாம், சென்டிமெண்ட்டில் அழலாம். சென்டிமெண்ட்டும் எமோஷனும் கிடையாது. ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சுல, ஏன் கண்ணீர் விடணும் இல்லையா? நீ எது கழுவுற, எலும்பு மேலே வா, கல்றதுக்கிட்ட போவான் எங்க, அப்படியெல்லாம் பண்ணலை. அவர்கிட்ட வல்லமை வரங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் இருக்கிற ஆழத்தில் வந்து நின்று என்னுடைய வியாதிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பங்கெடுக்கிறவரே ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. கல்லறைக்கிட்ட போய் நின்று உரத்த சத்தமாக ஒரு ஜபம், அழகான ஜபம். நீர் எப்பொழுது என் ஜபத்தை கேட்பீர், அதுக்கு நன்றி. இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யணும், உங்களுக்காக பரிந்து பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். எனக்கு என்ன தேவை இன்னைக்கு? தேவன் தேவை. தேவன் பாதத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில் அடுத்த அதிகாரத்தில் இருக்குது, எங்கே கரெக்டாக எடுக்க முடியல, அது நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க. உயிரோடு இருந்த நாளில் விட லாசர் இறந்த பின்புன்ற ஒரு வார்த்தை இருக்குது. யார் எடுத்தீங்களா? அடுத்த அதே இதில் உயிரோடு இருந்த நாட்களை விட அவன் மரித்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பின பின்பு தேவனுடைய கீர்த்தி எல்லா பக்கமே என்ன ஆயிடுச்சு. இப்போ 9வது வசனம் வாசிங்க. சொல்லுங்க. இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பின லாசர் நிமித்தம் எங்க வந்தாங்க? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல, அந்த ஒரு பெரிய அற்புதத்தின் நிமித்தம் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் முன்பே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். ஆமென். ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன், சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் 3 நிறைவை குறித்து பேசி இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியின் பலம். சொல்லுங்க. 2வது, சந்தோஷத்தின் நிறைவு. 3வது, சமாதானத்தின், கவனிக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியின் பலன். யாருடைய பலன்? எதுக்கு ஆவியானுடைய பலன் வேணும்? நமக்கு நல்லா தெரியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற, எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரம் காட்ஸ் கிஃப்ட், பேரண்ட்ஸ் கிஃப்ட் இல்லை. உங்களை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அவங்க சரீரத்திலிருந்து தன்னுடைய கிஃப்டா உங்களை அவர் பெற்றெடுத்தார். அதனாலதான் ஞானஸ்நானத்துக்கு வரும்போது ஒரு அழகான காரியத்தை நம்ம சொல்லி, அதுலேயும் குறிப்பா குழந்தை பிரதிஷ்டையில் ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திட்டு. நான் யாருக்காக வளர வேண்டியவன்? உலகத்தை பார்க்கக்கூடாது. ஆமென். அவங்க உங்களை பார்க்கக்கூடாது. நான் 100க்கு 100 யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் யாருக்குரியது? தேவனுடைய ஆலயம். அதுல ஒரு காரியம் தொடர்ந்து கடைசி வரி பாருங்க. அந்த 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 வசனத்தில் இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். நமக்கு சொந்தம் கிடையாது. ஹலோ, உனக்குள்ளது இல்லை உன் வாழ்க்கை. உன் சரீரம் யாருக்குரியது? நான் அவர் வேலைக்காரன், அதை சொல்லதான் செய்வேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். ஆமா. நீங்க என்னைக்கு ஏன்குள்ளதுன்னு சொல்றீங்களோ, பொதுவா கவனிங்க, என்னைக்கு ஏன்குள்ளதுன்னு சொல்றீங்களோ, உங்க பக்கத்துல ஒரு குரங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எது? பிடிங்கிட்டு போறதுக்கு. சாத்தான் எப்பண்டா சொல்லுவா ஏன்குள்ளதுண்டு, உடனே வந்துருவான். திருட்டு பய எடுத்துக்கிடுவான். நீங்க நினைப்பிய அப்பா அம்மா கீழ்ப்படியல, பாஸ்டர் சொன்னதுக்கும் கீழ்ப்படியல, நம்ம தனி காட்டு வாராசா, காட்டுக்கு வா. எங்க வா? நீ தான் வாயில என்ன சொல்லிட்ட? காட்டுக்கு ராசாண்டிய, தனி காட்டு. அப்படிதான் ஏவா அம்மா நினைச்சாவ. நம்ம யார் இப்போ? தனிக்காட்டு ராணி அப்படின்னு நினைச்சாங்க. அவ வஞ்சகமா தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சில கைவிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை விட்டு நொடி பொழுதும் என்ன பண்ணிடாதீங்க, பிரிய விட்டுறாதீங்க. அல்லேலூயா. முடிஞ்சா உச்சந்தலையில கையை வச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நான் முழுசும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நான் முழுசும் உங்களுக்கு சொந்த ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, ராஜனே ஆண்டவா. ஓ மீண்டும் தாலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தாலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த யா நுகர்ந்து ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து ஐயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் பலனும் சந்தோஷத்தின் நிறைவும் சமாதானத்தின் நிறைவும் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. எதுல?
அது என்ன ஐக்கியம்? பரிசுத்தவான்களின் ஐக்கியம். என்ன ஐக்கியம்? இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல தான் ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஜீவனை கட்டளையிடுகிறார். 133ஆம் சங்கீதம் வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. அங்கே அவர் ஆசீர்வாதத்தையும், முதல்ல ஜீவன், இரண்டாவது ஆசீர்வாதம். இரண்டாவது என்ன கொடுக்கிறார்? எல்லாவித ஆசீர்வாதம். ஆமென். நீங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பார்க்க முடியும். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் கொண்டு வந்து விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்களாம். ஒருவனும் தன்னுடையதை தன்னுடையது என்று என்ன பண்ணவில்லை. எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்தது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவு. வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க வீட்டில் போய். உங்க வாழ்க்கையில குறையில்லாம நீங்க இருக்கணும்னா தேவனோடு நல்லா நெருங்கி இருக்கணும். பரிசுத்தவான்களோட ஆவியில ஆமென் நல்லா நெருங்கி வாழணும். ஆமென். நீங்க மாம்சத்துல உங்க வீட்டில் இருப்பீங்க, உங்க நண்பர்களுக்குள்ள இருப்பீங்க, உங்க வேலைக்கு போயிட்டு வருவீங்க. ஆனா உங்க ஆத்துமாவும் ஆவியும் பரிசுத்தவான்களுடைய அந்த அன்பில, அந்த ஐக்கியத்துல காணப்படணும். அல்லேலூயா. ஆமென். ஆமா. ஏன்னா அப்படித்தான் பைபிள்ல இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இயேசு நம்முடைய தலையா இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் அவருடைய, கொஞ்சம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் கர்த்தருடைய அவயவம். நான் யாருடைய அவயவம்? கர்த்தருடைய அவயவமா இருக்கிறேன்னா சினிமாவுக்கு பின்னாடி போகலாமா? சீரியலுக்கு பின்னாடி போகலாமா? ஏசப்பாவை அறியாத ஒரு பயலை காதலிக்கலாமா? ஏசப்பாவை அறியாத ஒரு பொண்ணை காதலிக்கலாமா? அந்த உலக ஆவி காதல்ங்கிற பேய் உள்ள வரலாமா? அருவருப்பு உள்ள வரலாமா? அது எப்படி தேவனும் அதுவும் இணைஞ்சி போக முடியுமா? பரிசுத்தமும் பாவமும் பிணைந்து போக முடியுமா? என் ஐக்கியம் யாரு கூட இருக்குது? என் ஐக்கியம் தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் அல்லவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவனோடும் ஐக்கியமாகி திருச்சபையோடும் ஐக்கியமாகி இருந்தாதான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இது ஒரு ஆழமான செய்தி. நான் டக்குன்னு முடிச்சுட்டு ஓடணும். என்னை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சபையின் சாராம்சத்தை மறந்துடாதீங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கல்யாணத்துக்கும் சொல்லுங்க கல்லறைக்கும் நாங்க கூடி வந்த சங்கம் இல்லை, பரிசுத்தத்துல வளர சொல்லணும், பக்தி விருத்தியில வளர நாங்க கூடி வருகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசுநாதரே சொல்றாரு, குழல் ஊதினோம், நீங்க என்ன பண்ணல, கூத்தாடல. ஒருத்தர் குற்றம் சொல்லுகிறது இல்லை சபை. சபை என்றால் என்ன தெரியுமா? வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மகிட்ட 3 காரியம் இருக்கணும். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அது ரொம்ப வீட்டில் போய் நீங்க தியானிங்க. நீங்க அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு வருவீங்கன்னா 14ஆம் அதிகாரம், ரோமர் 14 1 - 3 வரைக்கும் வாசிங்க. யாரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியில வளர்ந்த விசுவாசியே ஆவியில குறைந்திருக்கிறவனை என்ன பண்ணிக்க, சேர்த்துக்க. சொல்லுங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிற பிள்ளையும் வளராதவனும் ஒன்னோட ஒன்னா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீ இப்பந்தான் வந்தவன், நான் அப்பமே வந்தவன். நாங்க தலைமுறை கிறிஸ்தவர்கள். உங்களை குறிச்சு இங்க என்ன சொல்லுது தெரியுமா? எத்தனை தலைமுறை கிறிஸ்தவனா இருந்தாலும் இன்றைக்கு சோர்ந்து நிற்கிற விசுவாசியை தூக்கி நிறுத்துகிறது உங்களுடைய வேலை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 2ஆம் வசனத்துல, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும், சிலருடைய விசுவாசம் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார். அதை நான் என்ன பண்ணுகிறேன்? ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கிறேன் என்கிற விசுவாசம். சிலருடைய விசுவாசம் மரக்கரிகளை
அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கென்று சில காரியத்தை ஒதுக்குறேன், ஆண்டவருக்கு இப்படி நான் வாழ்றேன், ரெண்டும் இருக்குது. அல்லேலூயா. ஆனா என்ன 3ஆம் வசனம், புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை, இதை இப்படி சொல்லுங்க, நல்ல காரியங்களை அனுபவிக்கிறவன் சில காரியத்தை அனுபவிக்க நான் மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறவனை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அதுல கீழே இருக்கிற காரியம் தான் முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது. புசியாது இருக்கிறவனும் குற்றவாளியாக தேவன் அவனை, சொல்லுங்க இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் இவனையும் அவனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தருடையவர்கள். ஆமே. எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அந்த 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதி பாருங்க, எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் என்ன பண்ணப்படுவான்? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? தேவன் எல்லாரையும் நிலைநிறுத்த யாரா இருக்கிறாரு? நெஞ்சில கேள்வி சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நினைவே இல்லாதவர்கள் மேலெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதை கொஞ்சம் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் திறமசாலிகளை நிலைநிறுத்துவார்ல, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களை நிலைநிறுத்துவார். பணக்காரனை முன்ன வைப்பார்ல, பரிசுத்தம் உள்ளவர்களை தேடி நிற்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், நான் நிலை நிற்பேன். அல்லேலூயா. அதுல இன்னொரு பகுதியும் சொல்லுங்க, என்னை எப்படி நிலைநிறுத்துகிறாரோ அப்படியே இவரையும் நிலைநிறுத்துவார். இவரையும், இங்க வந்திருக்கிற எல்லாரும் தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்கள்? யாரும் தேவனால் தள்ளப்பட்டவர்கள் சொல்லுங்க. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார். 2 காரியம் வேகமா சொல்லி முடிச்சிருந்தேன். எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிற சிந்தனை இருக்கிற நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? என் கூட சேர்ந்து வாசிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர், வீட்டிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஆமா, சின்ன வயசுல இருந்தே சிலருக்கெல்லாம் எங்க இருந்து தான் இந்த பொல்லாத ஆவி வந்துச்சோ தெரியாது, எல்லாத்துலயும் ஓட்ட கண்டுபிடிக்கிறதே வேற. என்னதான் கண்டுபிடிப்பாவ? எதுவுமே அவங்களுக்கு பார்க்க எப்படி தெரியாது? சொல்லுங்க. தீத்து புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? தீத்து 1ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிக்கு வாங்க. ஆக்சுவலி உண்மையில என்ன தெரியுமா, சர்ச்சில் புதிய ஏற்பாடு தான் அதிகம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். இதை நீங்க தியானிச்சாலே ரொம்ப உபதேசத்துல சரியா இருப்பீங்க. தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 15-16 பாருங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு, எல்லாம் கவனிங்க, கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு தான் பாவி, தேவனை பிடிச்சாதான் நான் பரிசுத்தவான், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார், இவரை நான் ஒரு நொடி கூட என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு சொல்ற சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும், அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அது கொஞ்சம் நிப்பாட்டி போனோம். நம்ம கொஞ்சம் நில்லுங்க. சில ஆட்களுக்கு யாரை பார்த்தாலுமே பிடிக்காது, எங்க போவதுக்குமே பிடிக்காது, இப்படியே இருப்பாங்க. அவங்க ஸ்பிரிட் வந்து எப்போதுமே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஹேஸ்டியாவே இருக்கும். அப்படியே இவர் நல்லவரா கெட்டவரா, இவ நல்லவியலா கெட்டவியலா, இது எதுக்கு சொன்னாவ, அது எதுக்கு, எப்ப பார்த்தாலுமே அப்படியே இந்த குற்ற பார்வையில பார்க்குற ஆளெல்லாம்
விட்டுட்டு கொஞ்சம் ஓடிருங்க, இல்லை நீங்கள் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிக்கும் ஒன்றுமே. நான் தான் சொல்கிறேன்ல பாஸ்டர், நம்ம சர்ச் பெர்ஃபெக்ட் சர்ச் நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக இல்லைம்மா. இங்கே நிற்கிற ஜீவனுள்ள சர்வ வல்லவர் பூரணமானவர். அவர் என் வலது கையை பிடிச்சிட்டு இங்கே கூட நிற்கிறார். நானும் என் குடும்பமும் இங்கே நின்று ஊழியம் செய்கிறோம். இங்கே வர்ற பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து வருகிறார்கள். இவர்களை சுத்தமாக்குவதும் பாதுகாப்பதும் யார் கையில் இருக்கிறது? கர்த்தர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாவிகளை தான் ரட்சிக்கும்படிக்கு அழைக்கவர் இந்த பூமிக்கு வந்தார். அசுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா ஓடி ஒளியலை. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் குற்றம். அப்பப்போ சில வீட்டிலலாம் நம்ம உண்மையிலே சில வீட்டில் தெய்வமே குடியிருக்கிறது இல்லைங்க. அவரே வெளியில் இருந்தால் எட்டி பார்க்கார், ஜன்னல் வழியாக பார்க்கார். குற்றம் சொல்றது குறைஞ்சிட்டா, என்னைக்கு குற்றம் சொல்றத குறைப்பாங்க. சிலர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 நாள் 6வது நாள் 7வது நாள் அவர் என்ன பண்ணியிருந்தாரா? ஓய்ந்திருந்தாராம். இந்த பிள்ளை 7வது நாள் ஓய்ந்து இருக்கும்போதான் இவங்க எழும்பி சொல்லுவாங்க, ஒன்னாலத்தான் இவ்வளவு பிரச்சனையும். எப்படி? இந்த ஒன்னால தாண்டு கை நீட்டுறாங்க பாருங்க. அவர்கள் உண்மையிலேயே ஒருவன் பரலோகத்தில் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறானா அவனுடைய ஏஜென்ட். தயவு செய்து யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. உங்களுடைய மனைவிட்டையோ உங்க கணவர்கிட்டையோ உங்க பிள்ளைகள்கிட்டயோ தவறு இருந்தால் கண்டியுங்கள். கண்டிக்கிறது வேற, குற்றவாளியாக்கி பார்க்கிறது அவங்கள வாழவே விடாது. எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற தகப்பன்மார் தாய்மார், நீங்க சிலரை வாழவே விடாம கொன்னுகிட்டு இருக்கிறீங்க. யார் வந்தாலும் நீங்க சொல்றீங்க, ஆமா பாஸ்டர் அவர் குற்றவாளி தானே. உன் மனசுல இன்னைக்கு இருந்து உன் புருஷனை குற்றவாளின்னு சொல்றதை தூக்கி குப்பையில போடு. உன் மனைவியை குற்றவாளின்னு சொல்றதை தூக்கி குப்பையில போடு. பழச கிண்டி கிண்டி வீட்டை குப்பையாக்கிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் புதுசா யோசிங்க. அவர் எங்கள் பாவங்கள் அற எங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? கழுவி விட்டார். பழையவைகள் எல்லாம் இனி நான் குற்றவாளி. சொல்லுங்க, என்னை குற்றப்படுத்துகிறவன், சொல்லுங்க என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? சத்தமா சொல்லுங்க. என்னை குற்றம் சாட்டுவதற்கு என் ஆண்டவரே ஆயத்தமா இல்லை. அவரே இரத்தத்தை சிந்தி என்னை கழுவுகிறார். யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது. எல்லாரையும் அவர் ஏற்றிருக்கிறார். எல்லாருடைய குற்றத்தையும் அவர். 3வது இதை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். 10ஆம் வசனத்தை படிங்க, ரொம்ப அழகான வசனம், எல்லாரும் படிங்க பார்க்கலாம். ரோமர் 14:10. இப்படி இருக்க குற்றவாளி என்று சகோதரனா ஓ நெய்பர், ஓ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ விசுவாசியையோ. சில நேரம் சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க முன்ன நின்றுட்டு, நான் சொல்றேன்ல, என்னுடைய சபையில் சத்தியத்தின்படி கடிந்து கொள்ளுதல் இருக்கும், அது மாறாதது, வருகை வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த பலிபீடம் என் ஜனத்தை குற்றம் சொல்லுகிற பலிபீடம் இல்லை. இந்த பலிபீடத்திலிருந்து குற்றங்களை கழுவுகிற ஒரு இரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட குற்றவாளியும் கழுவிவிடும், பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா. எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாரு. எல்லார் குற்றத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? கழுவிட்டாரு. பின் வசனத்தை படிங்க. நீ உன் சகோதரனை தயவு செய்து யாரையும் ஈஸியா நினைச்சிடாதீங்க. சிலவிய மனைவிய அவ ஒரே அழுவுனீங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுவா. உங்க வீட்டம்மா அழ போய் தான் நீங்க அழாம இருக்கும்படி அற்புதம் நடக்குது உங்க வீட்டில். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் ரொம்ப பேசுவாருங்க. அவர் சில இடத்துல பேச வேண்டியது இருக்குது, பேசணும். அவரு ஒருத்தர் ஏற்றுக்கிடுங்க. சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கை என்பது இருக்கிறபடியே மனசார ஏற்றுக்கிடுறது, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா.
எத்தனை பேர் அற்பமா நினைக்கிறோம்? யாரையுமே அற்பமா நினைக்காதீங்க. யாரையுமே அற்பமா நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை எப்போ எதுக்கு பயன்படுத்துவார்ன்றே தெரியாது. அல்லேலூயா, ஆமென். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சிறு குச்சும் எதுக்கு உதவுமா? அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும். அந்த ஒரு சின்ன குச்சி அழகாக அதை எடுத்து விட்டுட்டுனா, அப்பா இப்போந்தான் உங்களுடைய சில நிம்மதிகளுக்கு சில சின்ன பிள்ளைகள், சில அற்பமாக என்றவங்களை கர்த்தர் பயன்படுத்திடுவார். அல்லேலூயா. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கிடுங்க. அதுலேயும் குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், அப்பா அம்மாவை ஆண்டவருக்கு அடுத்த இடத்துல வச்சு பாருங்க. டீச்சர்ஸையும் அப்படி பாருங்க. உன் ஃப்ரெண்ட்ஸோ உன் கூட இருக்கிறவளோ அப்பா அம்மாவை ஏமாற்றி, டீச்சர்ஸை ஏமாற்றி, செல்ஃபோனில் கேம் விளாண்டு, செல்ஃபோனில் கண்ட கடியதெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட காட்டும்போது சொல்லுங்க, பாரு இதையெல்லாம் ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏசப்பாவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு எது தெரியுமா வேணும்? கர்த்தர் வேணும். யார் வேணும்? ரெண்டாவது அப்பா அம்மா வேணும். மூணாவது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இது இருந்துச்சுன்னா உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர், சொல்லுங்க, நான் நிரம்பி வழிவேன். ஆவியிலும் நிரம்பி வழிவேன், சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாரையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று புரிஞ்சிருக்கிறேன். யாரையும் நான் குற்றவாளியா நினைக்கவே. மூணாவது, நான் ஒருவரை அற்பமா. வீட்டில் போய் இந்த 14-15 அதிகாரத்தை நல்லா படிங்க, உங்களுக்கு அது புரியும். ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்?